அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திரா மண்சட்டி சமையல்ல சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, ஊற வைத்த கடலைப்பருப்பு 200 கிராம், சோம்பு, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பூண்டு, சோம்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்து ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைக்க தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நார்மலாக நம்ம எப்படி வீட்டுக்கு வடைப்பருப்பு அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நாம் வடை செய்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ கலந்து வச்சுருக்கிற வடைப்பருப்பை உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு என்ன சைஸுக்கு வடை தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாங்க. தட்டி வச்சுருக்கிற வடைப்பருப்பை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. அது நல்லா மேலேயும் நல்லா வேகும். இந்த மாதிரி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிற வடைப்பருப்பையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். சுவையான மொறுமொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்திரா மண்சட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.